அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாஃபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தமது அலுவல் நிமித்தம் வெளியூர் அனுப்பினார்கள். நான் அந்த வேலையை முடித்து திரும்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் எனக்கு மறுமொழி கூறவில்லை. அப்போது என் மனதில் ஏற்பட்ட கவலையானது அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். நான் தாமதமாக வந்ததால் என்மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக இருக்கக்கூடும் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டேன். பிறகு மறுபடியும் சலாம் கூறினேன். அவர்கள் பதில் கூறவில்லை. முன்பை விட கடுமையான வேதனையானது என் மனதில் தோன்றியது. பின்னர் மீண்டும் சலாம் கூறினேன். அப்போது எனக்கு பதில் சலாம் கூறிவிட்டு, நான் தொழுது கொண்டிருந்ததால் தான் உமக்கு பதில் கூறவில்லை என்று கூறினார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கிப்லா அல்லாத திசையை நோக்கி தமது வாகனத்தின் மீதமர்ந்து தொழுது கொண்டிருந்தார்கள். சஹீஹ் புகாரி 1217, அத்தியாயம் 21, தொழுகையில் செய்யும் பிற செயல்கள்.